जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில் இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்து தான் சொன்ன. இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். 5 விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, முதல் விஷயத்துல அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது. மருத்துவ விஷயத்துல, அதுக்கப்புறம் பயண விஷயத்துல, குடும்ப தேவைகளில் இந்த சில விஷயத்துல கொஞ்சம் அவசரம் காட்டாம நிதானிச்சு செய்யறது நல்லது. பணி சுமை அதிகரிக்கலாம். வேலையில உங்கள் கருத்தை தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை வரலாம். நீங்க ஏதாவது நல்லது சொல்ல போக அது ஏதாவது கெடுதலா வரதுக்கான வாய்ப்புகள் வரலாம். மேலதிகாரிகளுடன் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. ஒருத்தரோட சூழ்நிலை இப்படிதான் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போறது நல்லது. திருமணம், குடும்பம், சில விஷயங்கள் முயற்சிகளில் சிறிய தாமதம் ஏற்படலாம். உறவில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, அதிகம் இருக்கலாம். மன வருத்தம் உருவாகணும். சில பேர் ரொம்ப எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல, ஏதாவது சில விஷயங்கள்னா அதெல்லாம் தடங்கள், தாமதம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு ஆவணங்கள், சட்ட விஷயங்கள், அவசர பயணங்கள், கூட்டாளியின் முடிவுகள், கோபத்தில் எடுக்கும் தீர்மானங்கள், இதெல்லாம் கவனமா இருக்கணும். வெளிநாட்டு பயணங்கள் போறீங்களா, மற்ற விஷயங்கள் பண்றீங்களா, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்றீங்கன்னா இதுதான் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா சிறப்பா இருக்கும். உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கல்லீரல் சம்பந்தப்பட்டது இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொழுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபேட்டி லிவர் அப்படி சொல்றோம் இல்லையா, அது யூரிக் அமிலம் அதிகரிப்பு, அதே போல ஹை யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவா. அதே போல மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், செரிமான கோளாறு, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், அதே போல ரத்த அழுத்த மாற்றம், பிளட் பிரஷர் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு சைடு இருந்தா கூட தாயார் உடல் நலத்துல கவனம் தேவை. தனுசு, மகரம், கும்பம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அதே போல 6-7 ஜாதகத்துல சூரியன். சில பேருக்கு இந்த லவ் மேரேஜ், லவ் சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு, வீட்டில் தெரியறதுக்கான வாய்ப்பு, பிரச்சனைகள், இந்த மாதிரியான சில இஷ்யூஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த வேலை மாற்றம் இருக்காது. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. கூடியமான வரைக்கும் பூராடம் தனுசு ராசி, உத்திராடம் தனுசு ராசிலாம் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்ற விஷயத்தில் யாராவது பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா கூட அது மாதிரி விஷயத்துலலாம் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவையற்ற பேச்சுக்கள்லாம் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத ஏதாவது பேசி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு வேற ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் வரதுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு கொஞ்சம் இருந்துட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குழந்தைகளோட உடல் நலத்தில் கவனம் தேவை. நெடுந்தூர வாகன பயணங்கள் வேண்டாம். நான் ஒரு 100+ கிலோமீட்டர்ஸ் வாகனத்தில் போகிறேன் அப்படின்னு சொன்னால், கணவன், மனைவி, குழந்தைகள் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொன்னால்
போங்க, எமர்ஜென்சினா ஜாக்கிரதையாக போங்க. ஆனால் கொஞ்சம் குடியுமான வரைக்கும் எமர்ஜென்சினா போங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அதே போல் தாயாருக்கு மருத்துவ செலவுகள், மருத்துவத்தில் அட்மிட் ஆகிறது, ஒரு ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, சர்ஜரி, அந்த மாதிரியான விஷயத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சுபம். வாழ்க வளமுடன்.